பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, 32வது வசனம், அங்கே கொன்னவாயினுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 33வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல பார்க்குறோம், சரீரத்தில் ஊனமுள்ளவர்களை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுக்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் செவிக்கும்படி வருகிறாங்க. ஒரு கொன்னவாயினும் செவிடனுமாய் இருக்கிற ஒருவனை கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய காதுகள் செவிகள் செவிடாய் இருக்கிறது, நாவு திறக்கப்படாத தொண்டையாய் இருக்கிறது. இன்னைக்கு அனைவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக அவர்களுடைய மனக்கண்கள், செவிகள், வாய் திறக்கப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு அப்படி கட்டி வைத்திருக்கிறது. வேதம் வெளிப்படுத்தல் இப்படியாக சொல்றது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7, 11, 17, 29, 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 13வது வசனம், 22வது வசனம், இப்படி 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுகிற போது சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லு. எதுங்க? காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகருக்கு காது ஆண்டவர் படைச்சிருக்கிறார், நல்லா இருக்கு. ஆண்டவங்க சொல்ற காரியம் காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு அநேகர் சத்திய வசனத்தை கேட்டும் அதை உள்வாங்காதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாய் இருக்கிறது. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளே, செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளே. இன்றைக்கு அநேகருடைய செவி மந்தமாய் இருக்கிறது. சத்திய வசனம் உள்ளுக்குள்ள போகாம, செவியில் அதை வாங்கி கொள்ளாம, இன்னைக்கு அநேகருடைய செவிகள் மந்தமாய் செவிடாய் இருக்கிறது. நம்முடைய அழகா ஆண்டவர் நமக்கு காதை உண்டாக்கி இருக்கிறார், வாயை உண்டாக்கி இருக்கிறார், கண்களை உண்டாக்கி இருக்கிறார். சரீரத்தில் எந்த விதமான குறையும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய ரீதியாக மனக்கண்கள் இன்றைக்கு மன நோவினால இன்னைக்கு அநேகர் இருக்கிறார். செவிகள் கேட்கப்படாம இன்னைக்கு அநேகர் இருக்கிறார். மந்த இருதயம் உள்ளவர்களாக, மந்த நாவுடையவர்களாக, மந்த செவி உடையவர்களாக இன்றைக்கு இருந்து சத்திய வசனத்தை உள்வாங்காத ஜனங்கள் இன்னைக்கு அநேகர். அதனால தான் இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த ஒரு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறதுக்கான காரணம்
இன்றைக்கு எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பத்தா என்று சொல்லுகிறார். திறக்கப்படுவாயாக, உன் செவி திறக்கப்படுவதாக, உன் கண்கள் திறக்கப்படுவதாக, உன் நாவு திறக்கப்படுவதாக, சுவிசேஷம் சொல்ல, சத்தியத்தை சொல்ல உன் நாவு திறக்கப்படுவதாக, வேதத்தை வாசிக்கும் நாவு திறக்கப்படுவதாக, சத்திய வசனத்தை கேட்க உன் செவிகள் திறக்கப்படுவதாக, சத்திய வசனத்தை படிப்பதற்கு உன் கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. என்னாகும் புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். என்னாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகம், அந்த இடத்துல ஒரு நபரை பார்க்குறோம், பிலேயம் அப்படிங்கிற ஒரு நபரை பார்க்குறோம். என்னாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். வேலவனுடைய கண்கள் குருடாயிடுச்சு, மனக்கண்கள் குருடாயி போச்சு. ஆண்டரை பார்க்க முடியாத அளவுக்கு, ஆண்டருடைய தூதனை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. கழுதையின் கண் திறக்கப்பட்டிருக்குது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளை கொண்டு பிள்ளைகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி, இந்த கல்லுகளை கொண்டு பேசும் என்று சொல்லி ஆண்டவர் பிலேயனுடைய கண் மறைக்கப்பட்டது நிமித்தம் கழுதியின் வாயை ஆண்டவர் திறக்கிறார். 28, உடனே கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார். அது பிலேயம் பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 விசை 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி கழுதை கேட்கிறது. அப்பொழுது பிலேயவன் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போட்டு இருப்பேன் என்று சொல்லு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறது. அநேக மனக்கண் திறக்கப்படாம, செவிகள் திறக்கப்படாம, என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னு தெரியாமையே இன்றைக்கு மற்றவர்கள் மேல குறை சொல்லி கொண்டு, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, மற்றவர்கள் மேல பழியை சொல்லி கொண்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அநேகம். அவன் பார்ப்பதற்கு மனக்கண்கள் இல்லை, கேட்பதற்கு செவிகள், மனசெவிகள் இல்லை. வழியிலே தூதன் நிற்கிறான், அதை பார்ப்பதற்கு அவனுடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அநேக மோகத்துல, அநேக காரியங்கள் மயக்கத்துல இன்றைக்கு மனக்கண்கள் குருடாகி இருக்கிறது. பெருமையில, உயர்வுல இன்றைக்கு அநேகருடைய கண்கள் குருடாகி இருக்கிறது, செவிகள் குருடாகி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் கேட்காது, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு இதாகாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இனிமையான தேவ ஜனமே, 31வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்தது என்ன? உன் வழிகள் எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரே புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 விசை எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன், கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டியதை செய்யாத இருந்தால் ஆண்டவர் கழுதையை கொண்டு செய்வார், கல்லை கொண்டு பேச வைப்பார். உங்களுடைய கண்கள் குருடாயிருந்தால், மனக்கண்கள் குருடாயிருந்தால், செவி குருடாயிருந்தால்
வாய் ஊமையாயிருந்தால் கர்த்தர் வேற மாதிரி செய்வார். கழுதையின் வாயை திறப்பார். கல்லுகளை கொண்டு பேசுவதற்கு வாயை திறப்பார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவார். கருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல செவிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். மனம் ஊனமாய் இருக்கக்கூடாது. மன ஊனமாய் இருக்கக்கூடாது. பவுல் செபிக்கிறார்கள், ஆண்டவரே இவங்களுடைய மனக்கண்களை திறந்தர் என்று சொல்லி வசனம் போகாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாயிருக்கு. அநேகருடைய மனக்கண்கள் இன்றைக்கு குருடாயிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எப்பத்தா என்று சொல்லுகிறார், திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படும், அநேகருடைய கண்கள் திறக்கப்படும், அநேகருடைய செவிகள் திறக்கப்படும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தினமே, உங்கள் செவி திறக்கப்படுவதாக, உங்களுடைய வாய் திறக்கப்படுவதாக, உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதே கேளுங்க. கர்த்தர் உங்கள் செவிகளை திறக்கட்டும், உங்கள் கண்களை திறக்கட்டும், உங்கள் வாய்களை திறக்கட்டும். சத்திய வசனத்துக்கு செவி கொடுங்க. சத்திய வசனத்தை பேசுங்க. சத்திய வசனத்தை படிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.